உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர், ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். இன்று பூமியின் மேல் 3 அழிவுகளை பற்றி ஏற்கனவே சொல்லியிருந்தேனே. அந்த அழிவுகளிலே 2 அழிவுகள் ஏற்கனவே நடந்தன. அந்த 2 அழிவுகளுமே பூமியின் மேல் தேவனுடைய நியாயத்தீர்ப்பு மூலமாய் உண்டாயிற்று என்று சொன்னேன். இனி வரப்போகிற ஒரு அழிவு இருக்கிறது. அதுவும் கூட மனிதன் மேல் தேவனுடைய நியாயத்தீர்ப்பாக வரப்போகிறது என்று சொன்னேன். 3 அழிவுகளிலே முதலாவது அழிவு தேவதூதர்கள் மேல் வந்த நியாயத்தீர்ப்பு. இந்த பூமியிலே அந்த தேவதூதர்கள் மேல் வந்த நியாயத்தீர்ப்பு காலங்களிலே அங்கே டைனோசார்கள் என்ற மிருகங்களெல்லாம் இருந்திருக்கிறது என்று சொன்னேன். அது லட்சக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பாக வாழ்ந்தது என்று இன்றைக்கு அறிவியல் வல்லுநர்களும் சொல்லுகிறார்கள். அந்த டைனோசார்கள் இன்று இல்லை. அவைகள் பாருங்கள், அவைகளுடைய எலும்புக்கூடுகள் மாத்திரம் கண்டெடுத்து அவைகளை மியூசியங்களில் வைத்திருக்கிறார்கள். அவைகளை நாம் இன்றைக்கும் கூட போய் பார்க்க முடிகிறது. ஆனால் அந்த டைனோசார்கள் இப்பொழுது இருக்கிற இந்த உலகத்தில் இல்லை. அந்த டைனோசார்களும் அப்பொழுது இருந்த மிருக ஜீவன்கள் எல்லாம் அந்த தேவதூதர்களுடைய காலத்தில் பூமியின் மேல் வந்த அந்த நியாயத்தீர்ப்பு காலத்தில் அழிந்து போயிற்று. பிறகு தேவன் இந்த பூமியை மறுபடியும் புதுப்பித்து இதில் மனிதனை அவருடைய சாயலில் அவருடைய ரூபத்திலே உண்டாக்கி வைத்திருந்தார். இந்த மனிதனும் கூட இந்த விழுந்து போன தூதனுடைய பேச்சை கேட்டு அவனுடைய கட்சியில் சேர்ந்து விட்டபடியால் அவனும் பாவியானான், சாத்தானுக்கு அடிமையானான், அவன் மரிக்கிற நாளில் நரகம் போகிறவனானான். அப்படியாக ஆதாம் பாவம் செய்த பிறகு அவனுடைய சந்ததியார் எல்லாரும் அநேக பாவிகளாய் போய்விட்டார்கள். அந்த பாவிகளுடைய அந்த மனிதனுடைய அக்கிரமம் பூமியில் பெருகிற்று. அப்பொழுது நோவா என்ற ஒரு மனிதனுடைய காலத்தில் இந்த பூமியில் ஒரு பெரிய அழிவு வந்தது. அதுவும் கூட வெள்ளத்தினால் உண்டானது. அந்த நியாயத்தீர்ப்பு அப்படி வந்தது என்று சொன்னேன். இப்போ இந்த 2 அழிவுகளும் நடந்து முடிந்து விட்டன. இந்த 2 அழிவுகளுக்கு பிறகு இப்பொழுது பாருங்கள், இந்த காலங்களில் மனிதர்கள் பூமியில் பெருகி இருக்கிறார்கள். ஜனத்தொகை பெருகிவிட்டது, அக்கிரமமும் பெருகிவிட்டது. இது கடைசி காலம் என்று அநேகர் சொல்லவும் செய்கிறார்கள். எல்லாருடைய மனசாட்சியிலுமே இது கடைசி காலம் என்று தெரிகிறது. ஆதலால் பாருங்கள், இந்த அழிவு ஒன்று வருகிறது என்று பொதுவாக மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அரசியல் மாற்றங்களும் யுத்தங்களும் பூமி அதிர்ச்சிகளும் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது கடைசி காலம் வந்துவிட்டது என்று நமக்கு தெரிகிறது. வேதத்தில் கூட ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இந்த குறிப்பிட்ட முத்திரையை பெற்றுக்கொள்ளாதவர்கள் விற்கவும் வாங்கவும் முடியாதபடியெல்லாம் அங்கே செய்தார்கள் என்று எழுதியிருக்கிறதே. அதாவது ஐடி கார்டு, அந்த ஐடென்டிட்டி கார்டு, அந்த கார்டு குறிப்பிட்ட எண்ணெய் அவர்கள் நெற்றியிலோ கைகளிலே தரித்து கொள்ளாவிட்டால் அவர்கள் விற்கவும் வாங்கவும் முடியாதபடிக்கு, அதாவது ரேஷன் இப்பொழுதே இருக்கிறது, அந்த காலங்களில் எந்த கடையிலுமே விற்கவும் வாங்கவும் முடியாதபடிக்கு செய்யப்படும் என்று சொல்லியிருக்கிறது. அதற்கேற்றபடியாக இப்பொழுது கம்ப்யூட்டர்களும் டெலிவிஷன்களும் வந்துவிட்டபடியால் இதையெல்லாம் செயல்படுத்துவது நமக்கு உசிதம் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி காலங்கள் வந்துவிட்டது. ஆதலால் அதெல்லாம் நடக்கும் என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறதே, அந்த நியாயத்தீர்ப்பு இனி சீக்கிரமாய் வரும் என்று எதிர்பார்க்கிறோம். ஆகையால் மறுபடியும் ஒரு நியாயத்தீர்ப்பு பூமியில் வந்து இந்த பூமி அழியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படியாக 3 அழிவையும் பற்றி முதலாவது சுருக்கமாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இப்பொழுது இந்த ஏற்கனவே நடந்த அழிவுகள் 2 இருக்கிறது பாருங்கள். அந்த 2 அழிவுகளில் முதலாவது அழிவை பற்றி நான் சற்று தெளிவாக சொல்ல விரும்புகிறேன்.
வேதம் எப்படி ஆரம்பிக்கிறது? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று ஆரம்பிக்கிறது. ஆதியிலே தேவன் மற்ற எல்லா சிருஷ்டிகளையும் உண்டாக்கினார் என்று பார்க்கிறோம். வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று நாம் எழுதியிருக்கிறதை வாசிக்கிறோம். பாருங்கள், இந்த சிருஷ்டிப்பின் போது சகல காரியங்களையும் கவனித்து கொள்ளும்படியாக அநேக தூதர்களையும் அவர் உண்டாக்கியிருந்தார். அநேக தூதர்கள், எண்ணிலடங்காத தூதர்கள் உண்டாக்கியிருந்தார். இன்றைக்கு சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாம் பார்க்கிறோமே, இவ்வளவு நட்சத்திரங்களும் தேவனால் உண்டாக்கப்பட்டவை. இப்படி பூமியிலேயே இவ்வளவு அதிசயமான, அற்புதமான, மகிமையான காரியங்களை காண்கிறோமே, இப்பொழுது இந்த அண்ட சராசரங்களில் எவ்வளவு மகிமையான காரியங்கள் இருக்கும். அவற்றையெல்லாம் சகலத்தையும் ஒழுங்காய் நடத்துவதற்கு, கவனித்து கொள்வதற்கு, தன்னுடைய வேலைகளை கவனிக்க தேவன் அநேக தூதர்களை உண்டாக்கியிருந்தாராம். அந்த தூதர்களில் ஒருவன் தான் பாருங்கள், லூசிஃபர் என்று பெயர். அவன் பூமியிலே இன்சார்ஜாக இருக்கும்படி, பூமியிலே சகல பொறுப்புகளையும் கவனிக்கும்படி அவன் வைக்கப்பட்டிருந்தவன். முதலாவது மனிதனை சிருஷ்டிப்பதற்கு முன்பாக இந்த பூமியை எல்லாம் ஆயத்தப்படுத்தி, இந்த பூமியில் அந்த ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி, இவன் தான் சிருஷ்டிக்க போகிற மனிதனுடைய சகல காரியங்களையும் கவனித்து கொள்வதற்காக இந்த லூசிஃபரையும் அவனோடு கூட அநேக தூதர்களையும் பொறுப்பாக வைத்திருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். இப்படி பொறுப்பாக வைத்திருந்த இந்த தேவதூதனுக்கு தானே கடவுளாக வேண்டும் என்று ஆசை வந்து விட்டதாம். ஆதலால் பாருங்கள், அவன் அநேக தன்னோடு கூட சேர்ந்த தூதர்களை எல்லாம் சேர்த்து கொண்டு பரலோகத்துக்கு ஏறி போய் தேவனுடைய சிங்காசனத்துக்கு மேலாக தன்னுடைய சிங்காசனத்தை போட வேண்டும் என்று ஆசைப்பட்டானாம். அப்படி ஆசைப்பட்டு அவன் பரலோகத்துக்கு ஏறி போன போது அங்கே இருந்து அந்த அவனையும் அவனோடு கூட சேர்ந்த தூதர்களையும் கீழே பூமியிலே தள்ளிவிட்டார். அப்பொழுது தள்ளிவிட்ட பொழுது பூமியில் ஒரு பெரிய பிரளயமே உண்டாகி பூமியும் அதிலிருந்த யாவும் அழிந்து போயின. அந்த காலங்களிலே தான் பூமியில் இருந்த மிருக ஜீவன்களிலே விசேஷமாக டைனோசார்களும் இருந்திருக்கின்றன. இந்த டைனோசார்களுடைய எலும்புக்கூடுகளை தான் இன்றைக்கு எடுத்து மியூசியங்களில் வைத்திருக்கிறார்கள். நாம் அதை போய் பார்க்கவும் முடிகிறது. ஆக இந்த தேவதூதன் எப்படி என்ன செய்தான், ஏன் இந்த தேவதூதனுடைய வாழ்க்கையில் இந்த நியாயத்தீர்ப்பு நடந்தது என்பதை பற்றி இப்பொழுது நான் உங்களுக்கு சற்று தெளிவாக உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். வேதத்திலே அவைகளை பற்றி இங்கும் அங்குமாக சில விடுகதைகள் போல அவைகளை எழுதியிருக்கிறது. ஆனால் நாம் புரிந்து கொள்ள முடியும். அதை பற்றி முதலாவது எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 28வது அதிகாரத்தில் நான் அதை உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன். பாருங்க, இந்த குறிப்பிட்ட தேவதூதனை பற்றி அங்கே தேவன் சொல்லுகிறார், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம். மற்ற எல்லா சிருஷ்டிகளையும் சாதாரணமாக ஏதோ ஒரு விதத்தில் சிருஷ்டித்து விட்டு இந்த தூதனை மாத்திரம் மிகவும் விசித்திரமாக செய்தார் என்று சொல்லியிருக்கிறது. வினோதமாக, மிக அற்புதமான விதத்தில், மற்ற எல்லாரை காட்டிலும் மேலானவனாக, மற்ற எல்லா காரியங்களையும் கவனித்து கொள்ளக்கூடியவனாக, சூப்பர்வைஸ் பண்ண, காத்து கொள்ள, அப்படிப்பட்ட ஒரு மேன்மையானவனாக உண்டாக்கினார் என்று கூட நாம் சொல்ல முடியும். அதாவது மற்ற எல்லா தூதர்களை காட்டிலும் மேன்மையானவனாக, அப்போது இருந்த மற்ற எல்லா சிருஷ்டிகளை காட்டிலும் மேன்மையானவனாக அவன் உண்டாக்கப்பட்டிருந்தான் என்று சொன்னால் அது மிகையாகாது. பாருங்கள், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம். விசித்திரமாய் என்று சொன்னேன். அது மாத்திரமல்ல, இப்பொழுது முத்திரை மோதிரம் என்று சொல்லப்படுகிறது. முத்திரை மோதிரம் என்றால் என்ன? ஏதோ ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறவன். முத்திரை மோதிரம் என்று சொல்லுகிறது குறிப்பிட்ட அதிகாரத்தை பெற்றவர்களுக்கு அந்த மோதிரம் கொடுக்கப்படுகிறது. அந்த மோதிரத்தை வைத்து முத்திரையிடுவார்கள். முத்திரை மோதிரம். அந்த முத்திரை என்று சொல்லிவிட்டாலே அங்கே சீல். பாருங்கள், அது அதிகாரத்தை காட்டுகிறது. அநேக அதிகாரங்களை பெற்றவனாக இந்த தேவதூதன் இருந்திருக்கிறான். இவனுடைய பெயர் லூசிஃபர் என்பதாகும். இந்த லூசிஃபர் என்ற வார்த்தைக்கு வெளிச்சம் கொடுக்கிறவன் என்று பொருள். இவன் பாருங்கள், இவன் வெளிச்சமாய் இருந்து மற்ற எல்லா காரியங்களுக்கும் வெளிச்சம் கொடுத்து எல்லா காரியங்களையும் கவனிக்கும்படியாக ஏற்படுத்தப்பட்டவன் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ ஞானத்தால் நிறைந்தவன். பாருங்க, தேவனுடைய ஞானம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்திருக்கிறது. ஏதோ ஒரு குறைவாக அவனை வைக்கவில்லை. தேவன் அவனுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். நீ ஞானத்தால் நிறைந்தவன், அதாவது கொஞ்சம் ஞானம் இல்லை, நிறைவான ஞானம் பெற்றவன். நீ ஞானத்தால் நிறைந்தவன். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது பூரண அழகுள்ளவன். அரைகுறை அழகு இல்லைங்க,
பூரண அழகுள்ளவன். இன்றைக்கும் பார்த்தால் சிலரை பார்த்தால் மிகவும் அழகாயிருக்கிறார்கள் என்று சொல்லி மறுபடியும் பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிற அளவுக்கு அழகாயிருக்கிறார்கள். இங்கே பூரண அழகுள்ளவன் என்று ஒருவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவு அழகாக இருந்திருப்பான் என்று நீங்கள் நிதானித்து தான் பார்க்க வேண்டும். ஆக இந்த தேவதூதன் ஞானத்தால் நிறைந்தவனாக, பூரண அழகுள்ளவனாக, விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரமாக உண்டாக்கப்பட்டவன். இவனை பற்றி சொல்லியிருக்கிறது, நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப். அந்த தேவதூதர்களிலேயே மிகவும் விசேஷமான ஒரு வேலை, அதாவது மற்ற எல்லா காரியங்களையும் கவனித்து கொள்ள சூப்பர்வைஸ் பண்ணக்கூடிய, காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப். அபிஷேகம் என்று சொன்னால் குறிப்பிட்ட பலன், வல்லமை, ஞானம் கொடுக்கப்பட்டது என்ற அர்த்தம். இப்படியாக அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது. பாருங்கள், இந்த தேவதூதனுக்கு தானாகவே அவன் வல்லமை உள்ளவன் அல்ல, தானாகவே அவன் ஞானம் உள்ளவன் அல்ல, தானாகவே அவன் பூரண அழகுள்ளவன் அல்ல, இவன் கொடுக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்டவன் பாருங்கள், நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். இவனை பாருங்க, போய் நட்சத்திரத்தில், அந்த நட்சத்திரத்தில் நீ அந்த காரியங்களை கவனித்துக்கொள் என்று கர்த்தர் அவனை அனுப்பவில்லை. அவனை பாருங்க, இந்த பூமியில் பாருங்க, தேவன் தம்முடைய குமாரனே சிருஷ்டித்து வைக்க போகிற இந்த பூமியில், தேவனே அனுதினமும் வந்து இங்கே உலாவி கொண்டிருக்கிற இந்த பூமியில் இவன் இருந்து சகல காரியங்களையும் கவனித்து கொள்ளும்படியாய் சிருஷ்டிக்கப்பட்டவன். இன்னொரு காரியத்தை சொல்லுகிறேன், இந்த அண்ட சராசரங்களிலும் எவ்வளவோ நட்சத்திரங்களும் எவ்வளவோ கோள்களும் அங்கே இருந்தாலும் கூட மற்ற எல்லா சிருஷ்டிப்பை காட்டிலும் பூமி தான் மிகவும் விசேஷமாய் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகம் என்ற ஒரு இடம் உண்டு, அங்கே தேவன் வாசமாயிருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக இந்த பூமியைத்தான் மிகவும் விசேஷமானதாக, மற்ற எல்லா நட்சத்திரங்கள் கோள்களை காட்டிலும் விசேஷமானதாக பூமியை உண்டாக்கி இருந்திருக்கிறார். இந்த பூமியில் அந்த ஏதேன் தோட்டம் இருந்திருக்கிறது. இந்த ஏதேன் தோட்டத்திலே தேவன் கொண்டு வந்து இந்த லூசிஃபர் என்ற தேவதூதனை வைத்திருந்திருக்கிறார். அப்படியானால் இவனுக்கு எவ்வளவு மேன்மையான அந்தஸ்தை கொடுத்திருந்திருக்கிறார் என்று பாருங்கள். இப்படி மேன்மையான அந்தஸ்தை பெற்றவன் பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தனங்களும் பொன்னு உன்னை மூடிக்கொண்டிருந்தது. பாருங்க, இவன் எவ்வளவு அழகானவனாக, எவ்வளவு விலையுயர்ந்த கற்களால், ரத்தனங்களால் மூடிக்கொள்ளப்பட்டிருந்தவன் என்று பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட பாருங்க, ட்ரெஸ்ஸில் பார்த்தா சில சின்ன மணிகளும் சில கண்ணாடி போன்ற சில பொருள்களையும் வைத்து அழகுபடுத்துகிறார்களே, அதுபோல் இவனுக்கு இருந்த ட்ரெஸ்ஸில் இப்படி இத்தனை வைரங்களும் பொண்ணும் அவனை மூடிக்கொண்டிருக்கும்படியாக கர்த்தர் அவனை அவ்வளவு மேன்மையாக சிருஷ்டித்திருந்தார். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேள வாத்தியங்களும் உன் நாகஸ்வரமும் உனக்கு ஆயத்தப்பட்டிருந்தது. பாருங்க, அவன் சிருஷ்டிக்கப்பட்ட நாளில், அதாவது அவனுடைய பிறப்பு, அவனை வரவேற்கிறதுக்காக ஒரு பெரிய ஆர்கெஸ்ட்ராவே கர்த்தர் ஏற்படுத்தி இருந்திருக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. பாருங்கள், உன் மேள வாத்தியங்களும் உன் நாகஸ்வரங்களும் உனக்கு ஆயத்தப்பட்டிருந்தது. எவ்வளவு விசேஷமாக இவன் சிருஷ்டிக்கப்பட்டவன் பாருங்கள். அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவினாய், அதாவது எவ்வளவு பரிசுத்தமானவன் என்று காட்டுகிறது. விலையுயர்ந்த ரத்தனங்களால், பொன்னினால் மூடிக்கொள்ளப்பட்டிருந்தான். அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவி கொண்டிருந்தான். எவ்வளவு மேன்மையான அந்தஸ்தில் இவன் இருந்திருக்கிறான் பாருங்கள். ஒருவேளை அந்த நாட்களிலே தேவனுக்கு அடுத்தபடியாக மிகவும் அழகான அதிகாரமுடையவனாக சிருஷ்டிக்கப்பட்ட தேவதூதன் இவனாகத்தான் இருந்திருக்கலாம் என்று கூட நாம் நினைக்க முடிகிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்றிருந்தாய். அவன் பாருங்கள், தானாக உண்டானவன் அல்ல, தேவன் யாராலும் சிருஷ்டிக்கப்படாமல் தாமாக இருக்கிறவர். இந்த தூதன் பாருங்கள், இவன் சிருஷ்டிக்கப்பட்டவன். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்றிருந்தாய். பாருங்க, நல்லா தான் இருந்தான், ஆனால் திடீர்னு இவனுக்குள்ளே அநியாயம் இருந்தது. என்ன அநியாயம் இருந்தது என்பதை பற்றி இப்பொழுது நான் அடுத்த பகுதியில் வேதத்திலே நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன் பாருங்கள். அதுதான், இவன் தானே கடவுளாக வேண்டும் என்று விரும்பி கடவுளை கீழே தள்ளிட்டு தன்னுடைய சிங்காசனத்தை அவர் சிங்காசனத்தோட அங்கு கொண்டு போய் வச்சு அந்த எல்லா சிருஷ்டிகளும் வந்து தேவனை ஆராதிக்க வரும் பாருங்கள். அங்கே உட்கார்ந்து எல்லா சிருஷ்டிகளும் தன்னை ஆராதிக்க வேண்டும் என்று விரும்பினானா. இன்றைக்கும் பாருங்கள், இந்த பூமியிலே பெரிய பதவிக்கு வர வேண்டும் என்று பாருங்கள், இன்றைக்கு அநேகர் தனக்கு மேலாக இருக்கக்கூடிய அதிகாரி வாரி விட்டுவிட்டு தான் அந்த அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். இப்படியாக அந்த
அந்த அதிகாரத்தில் இருக்கிறவர்களை தள்ளிவிட்டு இன்னொருவர் அந்த அதிகாரத்துக்கு வரக்கூடிய ஆசை எங்கே ஆரம்பித்தது என்று கூட நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு தூதன் தேவனுக்கு ஏறக்குறைய தேவனுக்கு அடுத்தபடியாக இருந்த நிலைமையில் இருந்த தூதன் பாருங்கள், தானே கடவுளாக வேண்டும் என்று ஆசைப்பட்டான். இப்படி ஆசைப்பட்டு அவன் பரலோகத்துக்கு ஏறி போனானா. அவனோட கூட அநேக தூதர்களும் கூட மேலே ஏறி போனார்களாம். ஆனால் தேவன் பார்த்தார், இது சரியில்லை என்று கண்டு அவனையும் அவனுடைய சகாக்களையும் கீழே பூமியிலே தள்ளிவிட்டார். அப்பொழுதுதான் ஒரு பெரிய பேரழிவு பூமியிலே உண்டாயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதையும் குறித்து நான் உங்களுக்கு சற்று தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்கள், அவன் எப்படி அவன் கெட்டுப்போனவனாக மாறினான் என்று இங்கே ஏசாயா 14வது அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது. அங்கேயும் கூட 12வது வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு சில காரியங்களை வாசித்து காட்டுகிறேன். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, இவனை பற்றி என்ன சொல்லியிருக்கிறது பாருங்கள். மற்ற எல்லா தூதர்களை காட்டிலும் இவன் விசேஷமானவன், பிரகாசம் உள்ளவன், மகிமை உள்ளவன் என்று காட்டுகிறது. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே. இப்பொழுதும் பாருங்கள், நீங்கள் இரவில் வெளியே வந்து பார்ப்பீர்கள் என்றால் மற்ற எல்லா நட்சத்திரங்களை காட்டிலும் மிகவும் பிரகாசமாக இருக்கிறது இந்த விடிவெள்ளி. அதுவும் அதிகாலையிலே வருகிறது. ஆதலால் இதை குறித்து சொல்லுகிறது, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. எப்படியோ விழுந்துட்டான் பாருங்க. எப்படி விழுந்தான் என்று அடுத்து பின்னால் சொல்லப்படுகிறது. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் ஆராதனை கூட்டத்தின் பருவத்தில் வீற்றிருப்பேன். பாருங்க இவனுடைய எப்படி ஆசைன்னு. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என்னுடைய சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் ஆராதனை கூட்டத்தின் பருவத்தில் வீற்றிருப்பேன். என்ன ஆசை பாருங்க. இவன் பூமியில் வைக்கப்பட்டவன், பூமியிலிருந்து சகல காரியங்களையும் கவனித்துக் கொள்ளும்படியாக அவன் காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப் என்று எழுதியிருக்கிறது. மற்ற எல்லா தூதர்களை காட்டிலும் விசேஷமானவன். தேவனுடைய நட்சத்திரத்துக்கு மேலாக என்னுடைய சிங்காசனத்தை உயர்த்துவேன். தேவனுடைய நட்சத்திரம் பாருங்க எப்படின்னு சொல்லி, தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என்னுடைய சிங்காசனத்தை உயர்த்துவேன். அதாவது தேவனுடைய சிங்காசனத்துக்கு மேலாக என்னுடைய சிங்காசனத்தை நான் உயர்த்துவேன், வடபுறங்களில் ஆராதனை கூட்டத்தின் பருவத்தில் வீற்றிருப்பேன். அதாவது ஒவ்வொரு நாளும் தேவனை ஆராதிக்க எல்லா சிருஷ்டிகளும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல கூடி வருவார்கள். அதுதான் ஆராதனை கூடம் என்று சொல்லப்படுகிறது. அது இந்த அண்ட சராசரங்களிலும் வடபுறங்களில் இருக்கிறது என்று இந்த வசனத்தை வைத்து நாம் நிதானிக்கிறோம். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டம். இவன் என்ன செய்கிறான், அங்கு போய் வீற்றிருப்பேன். எதுக்கு? எல்லா சிருஷ்டிகளும் வந்து தன்னை ஆராதிக்க வேண்டும், தன்னை வணங்க வேண்டும் என்று அவன் ஆசைப்பட்டான். அதாவது சொல்லப்போனால், சுருக்கமாய் சொல்லப்போனால், தானே கடவுளாக வேண்டும். அப்போ கடவுள் என்ன பண்ணுவார், அவரை பிடிச்சி தள்ளி விட்டுறணும், அவரை காலி பண்ணிடணும். இவன் தாங்க இவனுடைய யோசனை. இன்றைக்கு பாருங்க, பெரிய அதிகாரியை காலி பண்ணிட்டு இவன் ஒருத்தன் கீழே சோட்டா ஃபெல்லோ இவன் போய் அதிகாரி ஆகணும்னு நினைக்கிறானே. இந்த புத்தி பாருங்க எங்கே இருந்து வந்தது என்று. அந்தந்த அதிகாரங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்க வேண்டும், அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று வேதம் கட்டளையிடுகிறது. இந்த தூதனும் இவ்வளவு மேன்மையாக இருந்து ஒருவேளை தேவனுக்கு அடுத்த நிலைமையில் அவன் அன்றைக்கு இருந்திருப்பானா இருக்கும். அவன் தானே தேவனாக வேண்டும், தேவனுடைய சிங்காசனத்துக்கு மேலாக தன்னை உயர்த்த வேண்டும் என்று அவன் மேலே ஏறி போனானா. மேலும் சொல்லுகிறது, நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களிலே ஏறுவேன். இந்த பூமியில் தான் மேகங்கள் இருக்குது பாருங்க. இப்போ அதனால் அவன் பூமியில் இருந்திருக்கிறாங்கிறத இன்னும் அது உறுதிப்படுத்துகிறது. மேகங்களுக்கு மேலாக நான் உன்னதங்களிலே ஏறுவேன். உன்னதங்கள் என்று சொன்னால் தேவன் வீற்றிருக்கிற அந்த பரலோகம். உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். திட்டமாக தெளிவாக வந்துருச்சு. நான் கடவுளுக்கு ஒப்பாவேன், கடவுளுக்கு சமமாயிருவேன். அப்போ அவர் என்ன பண்ணுற, அவரை சும்மா உட்காந்துருக்க போகிறதா? அவரை தள்ளி விட்டுட்டு இவன் உட்காந்துக்கலான்னு ஆசை. அதான் பாருங்க, தேவனுக்கு ஒப்பாவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். உன்னதமானவர்ங்கிற வார்த்தையே என்ன அர்த்தம் தெரியுமா? மற்ற எல்லாரை காட்டிலும் உயர்ந்தவர். அந்த உயர்ந்தவருக்குத்தான் இந்த உன்னதமானவர் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. பாருங்க, இந்த சாத்தான், அதாவது இந்த லூசிஃபர், இவன் முதல்ல மனசுக்குள்ள இந்த திட்டம் தீட்டி இருக்கிறான், வெளியே சொல்லலை. மனசுக்குள்ளேயே திட்டம் பண்ணி நானே கடவுளாகணும், நான் மேலே உயரணும் என்று சொல்லி அவன் மனசில் திட்டம் வைத்திருந்தானாம். அதை தான் உன் இருதயத்திலே சொன்னாயே என்று எழுதியிருக்கிறது. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். அடுத்த வசனமே எப்படி சொல்லுது பாருங்க, அவன் அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனான்.
அவன் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன்னு மேலே ஏறி போனானா, அவன் அங்கேருந்து கீழே தள்ளுண்டு போனானா. அதாவது தேவன் அவனை தள்ளி போட்டார் என்று எழுதியிருக்கிறது. பாருங்க, அவனை குறித்து நீ வானத்திலிருந்து விழுந்தாயே என்றும் எழுதியிருக்கிறது. ஆக அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய் என்று சொல்லியிருக்கிறது. ஆக இவன் எப்படி தன்னை கெடுத்து கொண்டான் பாருங்க. இந்த சாத்தான் தானாக உண்டானவன் அல்ல, சாத்தானை கடவுள் உண்டாக்கவும் இல்லை. இந்த லூசிஃபர், அதாவது நல்ல ஒரு தேவதூதனை, மிகவும் மகிமையான ஒரு தேவதூதனைத்தான் மற்ற எல்லா சிருஷ்டிகளை காட்டிலும், மற்ற எல்லா தேவதூதர்களை காட்டிலும் மகிமையானவனாகத்தான் இந்த தேவதூதனை உண்டாக்கியிருந்தார். ஆனால் பாருங்கள், இவனுக்குள் அநியாயம் உள்ளே நுழைந்தது, அக்கிரமம் நுழைந்தது, தேவனுக்கு விரோதமான எண்ணம் நுழைந்தது. அவரை தள்ளிவிட்டு தானே தேவனாக வேண்டும் என்று விரும்பினானாம். ஆதலால் பாருங்கள், அவனை தள்ளிவிட்டார் என்று சொல்லியிருக்கிறது. அவன் தள்ளிவிடப்பட்ட பொழுது அவனுக்கு தேவன் கொடுத்திருந்த மகிமையெல்லாம் பிடுங்கி கொண்டாராம். அவனுக்கு கொடுத்திருந்த பிரகாசத்தை எல்லாம் எடுத்து விட்டாராம். இவன் பாருங்கள், தேவனுக்கு விரோதியாக மாறிவிட்டான். தேவனே தள்ளிவிட்டு தானே தேவனாக வேண்டும் என்று விரும்பினவன் தேவனுக்கு விரோதியாக மாறிவிட்டான். தேவனுடைய சத்ருவாக அவன் மாறிவிட்டான். அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த மகிமை எடுக்கப்பட்டாயிற்று, அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த பிரகாசம் எடுக்கப்பட்டாயிற்று. ஆதலால் இன்றைக்கு லூசிஃபராக இருந்த இந்த தேவதூதன் இப்பொழுது பாருங்கள், இருண்டவனாக, சாத்தானாக, அவனிடத்தில் வெளிச்சம் இல்லாதவனாக, கெடுக்கிறவனாக, கெட்டவனாக, நாசம் பண்ணுகிறவனாக அவன் இன்றைக்கு பூமியிலே சித்தரிக்கப்படுகிறான். அவன் அப்படி கெட்டவனாகவும் நாசம் பண்ணுகிறவனாகவும் பூமியிலே கிரியை செய்கிறான். ஆதலால் தான் சாத்தானுக்கு இப்படிப்பட்ட கெட்ட பெயர் என்றும் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இப்படியாக பூமியிலிருந்து பரலோகத்துக்கு ஏறி போய் தானே கடவுளாக வேண்டும் என்று விரும்பினவன் அவனையும் அவனோட கூட இந்த தூதர்களையும் தள்ளிவிட்டாரே. இவர்கள் இந்த பூமியில் விழுந்த பொழுது பூமியில் ஒரு பெரிய பிரளயம் உண்டாயிற்று. பூமியே அழிந்து போய்விட்டது. பூமியிலே ஏதேன் தோட்டம் உண்டாயிற்று என்று நான் சொன்னேன். அந்த ஏதேன் தோட்டமெல்லாம் அழிந்து போய்விட்டது. அங்கே பூமியில் ஒரு பெரிய பிரளயம் உண்டாகிவிட்டது. அந்த சமுத்திர தண்ணீரானது பூமியெல்லாம் சூழ்ந்து கொண்டிருந்தது. அந்த பிரளயத்தில் பூமியெல்லாம் தண்ணீரினால் மூழ்கடிக்கப்பட்டிருந்தது. அதன் ஆழத்தில் இந்த லூசிஃபர், அதாவது இந்த சாத்தான் இருந்தான் என்று பார்க்கிறோம். வேதம் எப்படி சொல்லுகிறது பாருங்கள். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்குமையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது என்று எழுதியிருக்கிறது. அதாவது இந்த முதல் வசனத்துக்கும் இரண்டாவது வசனத்துக்கும் இடையிலே ஒரு பெரிய வரலாறே இருந்திருக்கிறது. அதைத்தான் இப்பொழுது நான் சொன்னேன். பாருங்கள், தேவதூதர்களை உண்டாக்கியிருந்தார். அந்த தூதர்களில் ஒருவன் பாருங்கள், இந்த லூசிஃபர் பூமியிலே பொறுப்பாக வைக்கப்பட்டிருந்தான். ஆனால் இவனோ தானே கடவுளாக வேண்டும் என்று விரும்பி அங்கே இருந்து தள்ளப்பட்டான். அப்பொழுது பூமி அழிந்து போயிற்று. அப்பொழுதுதான் இந்த பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் ஆயிற்று. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. பாருங்கள், தேவன் எதையும் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் உண்டாக்குகிறவர் அல்ல. ஆனால் பாருங்கள், இவன் விழுந்தபடியாலே, இங்கே ஒரு பெரிய பிரளயம் உண்டானபடியினாலே இங்கே இருள், ஆழத்தின் மேல் இருள் வந்தது. பூமியானது ஒழுங்கின்மை வெறுமையுமாய் போய்விட்டது. இப்படிப்பட்ட நிலைமையில இதுதான் முதலாவது அழிவு. இந்த அழிவிலே தான் இந்த டைனோசார்கள் எல்லாம் பூமியிலிருந்து அழிந்து போய்விட்டன என்று நாம் சொல்லுகிறோம். இப்படி அழிந்து போய்விட்ட நிலைமையிலே தேவன் அப்படியே விட்டாரா என்று கேட்டால் இல்லை, நான் என்னுடைய திட்டத்தை நிறைவேற்றேன் என்று சொல்லி அவர் தம்முடைய சாயலாக தம்முடைய ரூபத்திலே மனிதனை படைத்து பூமியிலே ஆளுகை செய்ய வேண்டும் என்று வைக்க வேண்டும் என்று விரும்பினாரே, அதை அவர் செய்ய வருகிறார். அவர் வந்தார். தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார். கர்த்தர் வந்தார். வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லதென்று கண்டார். வெளிச்சத்திற்கு பகல் என்று பெயரிட்டார். இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. பாருங்கள், இப்படியாக சாயங்காலம் விடியற்காலமாய் முதலாம் நாள் ஆயிற்று. முதலாம் நாள் சிருஷ்டிப்பிலே தேவன் வெளிச்சத்தை உண்டாக்கினார். வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார் என்று வாசிக்கிறோம். இப்படியாக மொத்தம் 6 நாட்களிலே இந்த பூமியை மறுபடியும் சீர்படுத்தி இருக்கிறார். அதை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். ஆதியாகமம் முதல் அதிகாரம் 26 முதல். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்து மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். இவர்களை ஏதேன் என்னும் தோட்டத்திலே வைத்தார் என்றும் வேதம் சொல்லுகிறது. தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவிதமான விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவில் ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அழித்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார்.
தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்த 4 பெரிய ஆறுகளாக பிரிந்தது என்றெல்லாம் எழுதியிருக்கிறது. இப்படி அழகான தோட்டத்திலே மனிதனை கொண்டு போய் வைத்தார். வைத்துவிட்டு கர்த்தர் மனிதனிடத்திலே சொன்னார், நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனிகளையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், நீ அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். பாருங்க, இதைத்தான் 2 மரங்கள் அங்கே வைத்திருந்தது என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதே, ஜீவ விருட்சம், இன்னொன்று நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். பாருங்கள், இதை விளக்கமாக சொல்ல நேரமில்லை, ஆனால் சுருக்கமாய் சொல்லுகிறேன். இந்த ஜீவ விருட்சம் தேவனுடைய சார்பாக நிற்கிறது. இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் இந்த விழுந்துவானானே லூசிஃபர், அந்த பிசாசு, அவனுடைய சார்பாக நிற்கிறது. இந்த சாத்தான் போய் கர்த்தர்ட்ட என்ன சொல்லிட்டான், நீர் சிருஷ்டித்த மனிதன், அவனுக்கு சுயாதீனம் கொடுப்பீர் என்றால், அவனை கட்டாயப்படுத்தாமல் விட்டு விடுவீர் என்றால், அவன் உம்முடைய பிள்ளையாக இல்லாமல் என்னை பின்பற்றுவான், அவன் உம்மை பின்பற்றாமல் என்னை பின்பற்றுவான் என்று சொல்லிவிட, அதையும் பார்த்து விடுவோம் என்று சொல்லி தேவன் அங்கே அவன் யாரை பின்பற்றுவான் என்று பார்க்கிறதற்காக அவனுக்கு ஒரு சோதனை வைத்தார். அந்த சோதனையில் தான் பாருங்கள், அங்கே ஜீவ விருட்சமும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சமும் அந்த தோட்டத்தில் வைக்கப்பட்டது. அந்த ஜீவ விருட்சம் தேவனுடைய சார்பாக இருக்கிறது, அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் சாத்தானுடைய சார்பாக அங்கே இருந்தது. மனிதனிடத்தில் கர்த்தர் வந்து சொல்லுகிறார், நீ அந்த தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை நீ புசிக்கலாம், ஆனால் இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்காதே, புசித்தால் புசிக்கிற நாளிலே சாகவே சாவாய் என்று அவனுக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார். பாருங்கள், இந்த தேவன் மனிதனிடத்தில் பேசினது போலவே பிசாசும் மனிதனிடத்தில் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அப்படியே பிசாசு வந்து மனிதனிடத்தில் பேசும் பொழுது அவன் கேட்கிறான், நீங்கள் தோட்டத்தில் உள்ள கனிகளை எல்லாம் புசிக்க வேண்டாம் என்று தேவன் கட்டளையிட்டது உண்டோ என்று சொல்லி ஸ்திரீயிடத்தில் கேட்க, அவள் சொல்லுகிறாள், இப்படியாக நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சத்தின் கனிகளை எல்லாம் புசிக்கலாம், ஆனால் இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மாத்திரம் புசிக்க வேண்டாம், புசிக்கிற நாளிலே சாகவே சாவா என்று சொல்லியிருக்கிறார் என்று ஏவாள் சொல்ல, இவன் என்ன சொல்லுகிறானா பாருங்கள். அப்பொழுது சர்ப்பமானது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாவதே சாவதில்லை, நீங்கள் அதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. பொய் சொல்லிவிட்டான் பாருங்க. இப்படி பொய்ய சொல்லி பாருங்க, இவனை ஆதாம் ஏவாளை பாவம் செய்ய வச்சுட்டான். தேவன் ஆதாம் ஏவாளுக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை அவர்கள் புசித்தார்கள். அதை புசிக்கிற நாளிலே சாகவே சாவா என்று கர்த்தர் சொல்லியிருந்தாரே, அப்படியாக ஆதாம் ஏவாள் அதை புசித்த நாளிலே அவருடைய ஆத்துமா செத்து போய்விட்டது. அவர் சரீரத்தில் இன்னும் உயிரோடு இருந்தார்கள், ஆனால் அவருடைய ஆத்துமா செத்து போய்விட்டது. பாருங்கள், இந்த முதலாவது அழிவு, இந்த தேவதூதன் தானே கடவுளாக வேண்டும் என்று மேலே ஏறி போன பொழுது அவனை அவனுடைய சகாக்களையும் கீழே தள்ளிவிட்டார். இன்றைக்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இன்றைக்கு இந்த பூமியில் பாருங்கள், அந்த சாத்தான் ஆதாமை பாவம் செய்ய வைத்து அவனை கெடுத்து விட்டான். இப்பொழுது இந்த சாத்தானை குறித்து வேதம் சொல்லுகிறது. நான் ஒரு பகுதியை மாத்திரம் நான் உங்களுக்கு 2 பகுதிகளை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். எபேசியர் புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் நீங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார், அவைகளில் நீங்கள் முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். இந்த சாத்தானே அவனுடைய தூதர்களையும் பற்றி எழுதியிருக்கிறது, ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவி என்று சொல்லி. இந்த பிசாசுகள் எல்லாம் அவனுடைய தலைமையகத்தை இந்த ஆகாய மண்டலத்தில் வைத்து கொண்டிருக்கிறான். அங்கே ஒரு கூட்டம் பிசாசுகள் இருக்கின்றன. மற்ற குட்டி பிசாசுகள்லாம் பூமியில் இருந்து இன்னும் மனிதனை கெடுத்து கொண்டிருக்கின்றன. ஆதாமை கெடுத்தான் பாருங்கள், அதுபோல இன்ற மீதி பிசாசுகள் எல்லாம் மனிதனை இன்னும் அதிகமாக பாவம் செய்ய வைத்து கொண்டிருக்கின்றன. அநேக ஆவிகள் இந்த மந்திரவாதிகளோடு கூட இருந்து வசியம் பண்ணுகிற காரியங்களும், இந்த பில்லி சூனியம் செய்வினை முதலான காரியங்களை செய்வதற்கு இந்த தீய ஆவிகள் மந்திரவாதிகளோடு கூட இருந்து கிரியை செய்கிறார்கள். ஆக முதலாவது அழிவு, அந்த தேவதூதன் பூமியில் இருந்த பொழுது அவன் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தான், அவன் தள்ளப்பட்டான். அப்பொழுது பூமியிலே பேரழிவு உண்டாயிற்று என்று நாம் பார்க்கிறோமே. இப்பொழுது அந்த விழுந்து போன தேவதூதன் அவனுடைய சகாக்கள் எல்லாரும் என்ன செய்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். பாருங்கள், இவர்கள் இங்கே இருந்து எல்லாவற்றையும் இன்னும் மீதியை கெடுத்து கொண்டு இருக்கிறார்கள். இப்படியாக முதலாவது அழிவு வந்தது. அருமையானவர்களே, இந்த பிசாசு, இந்த சாத்தான் தான் இன்றைக்கு மனிதர்களை அதிகமாய் பாவம் செய்ய வைத்து தேவனிடத்திலிருந்து பிரித்திருக்கிறான். ஆனால் தேவனோ
மனிதர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினார். ஏனென்றால் தன்னுடைய சாயலிலே தன்னுடைய ரூபத்திலே உண்டாக்கப்பட்டவர்கள். இந்த பிசாசு இவர்களை பாவம் செய்ய வைத்து கடத்தி கொண்டு போய்விட்டான். இவர்களை மறுபடியும் மீட்க வேண்டும் என்று தேவன் விரும்பினார். ஆதலால் தான் பாருங்கள், தேவன் தம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை பூமியிலே அனுப்பி மனிதனுடைய பாவங்களுக்காக பரிகாரம் செய்ய வைத்தார். இயேசு உங்களுடைய சிலுவையிலே ஏறி மனிதனுடைய பாவங்களுக்கான தண்டனை அவர் அங்கே ஏற்றுக்கொண்டு தன் ஜீவனை விட்டார். ஆக இன்றைக்கு இயேசுவானவர் இரட்சகராக மனிதனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்தவராய் இருக்கிறார். இன்றைக்கு இந்த இயேசுவை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி தேவன் மறுபடியும் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். அருமையானவர்களே, இன்றைக்கு இந்த இயேசுவை ஆண்டவராக இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக மாற முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் மரிக்கிற நாளில் நரகம் அல்ல, நீங்கள் பரலோகம் போகலாம். அது மாத்திரமல்ல, இந்த பூமியிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.